ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ஸ்டே மார்னிங்கே வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து தயிர் சாதம் ஏன் கட்டிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே வந்து அவங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அதனால் வந்து எப்போவுமே வந்து பிரியாணி செய்கிறேன்னா மறுநாள் வந்து நான் எப்போவுமே தயிர் சாதம் தான் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து தயிர் சாதமும் கூடவே வந்து அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியலுமே செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால் வந்து அஜ்மலுக்கு வந்து எப்போவுமே தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜிடேரியன் தான் அவன். நான் வெஜிடேரியனே கிடையாது அவன். ஃபிஷ் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு பீஸுக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி இதுவே பொரியலை அப்புறம் வந்து அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், தயிர் சாதம் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவார். சரி, இன்றைக்கி வந்து என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் பசங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டேன்னா பார்த்தீங்கன்னா, என் கிச்சன் வந்து அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும். ஏன்னா அப்போவே லன்ச்சு, ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே அப்போவே செஞ்சு கொடுக்கணும். அதனால் டைமிங் எனக்கு கரெக்டாகவே இருக்கும். அந்த எந்த பொருளுமே அந்த டைமில் நான் எடுத்து வைக்க மாட்டேன். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 1/2 வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய கிச்சன் வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். அதே போல் தான் இன்றைக்கி வந்து பசங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு ஒரு 1/2 கழித்து தான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து சமைச்சி வச்சுருக்கிறது எல்லாமே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டுட்டு, இப்போ வந்து கிச்சனில் மேடையெல்லாம் கழுவிட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த எண்ணெய் பிசுப்புலாம் இருக்கும் இல்லையா, அன்னைக்கு அப்போவே நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அதனால தான் அது க்ளீனாகவே இருக்குது. கொஞ்சம் 2 நாள் விட்டாலே வந்து ரொம்ப தேய்ச்சி கழுவுற மாதிரி வந்துடும். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாத்திரமே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 5:30க்கு அப்போ தான் தேய்ப்பேன். திருப்பியும் பார்த்திங்கன்னா பாத்திரம் இவ்வளோ சேர்ந்துடும். அதனால் வந்து பாத்திரம் கழுவுறது பெரிய ஒரு மோசமான வேலை அதுதாங்க எனக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருக்கிறதுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓரளவுக்கு வந்து கிச்சனை நான் நீட் பண்ணிட்டேன். நான் க்ளீன் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காரு. வரத்துக்கு லேட் ஆகும் தான் சொன்னார் லஞ்சுக்கு. அதனால வந்து எனக்கு வந்து பிக் பாஸில் பார்க்கும்போது நிறைய தடவை இந்த சம்மந்தின்னு ஒரு பேர் அடிபட்டது. நிறைய இந்த சேனல்ஸ்லேயும் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சம்மந்தி நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி, அதையுமே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்தது, அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஜாரில் வந்து 2 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 5 to 6 பீசஸ் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஒரு 4 பீஸ் தேங்காயை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 இலை கருவேப்பிலையை ஆட் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் குறை மிக்ஸி ஜாரில் அரைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றினேன். அதையுமே ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ட்ரை பண்ண முடியல. அதனால எடுத்து கிண்ணத்தில் எடுத்து தனியாக வச்சுட்டேன். கீழே விழுந்துட போதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாப்பாடு சூடாகவே செஞ்சு வச்சுருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடை போட்டுட்டு சம்மந்தி எடுத்து போட்டேன். இதுக்கு வந்து எனக்கு சைட் டிஷ் வந்து மார்னிங்கே செஞ்சு இல்லையா உருளைக்கிழங்கு பொரியல், அது எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதுக்கு சைட் டிஷ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. உருளைக்கிழங்கு இந்த சம்மந்தி சாப்பாடில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்தது. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபிஷ்ஷு, கவலை ஃபிஷ்ஷு, சங்கரா ஃபிஷ்லாம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் சாப்பாடு எக்ஸ்ட்ராவே இறங்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஓகே, நல்லா சூப்பராகவே இருக்குது. உங்களை யாருக்கெல்லாம் சம்மந்தி பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க 3:30க்கு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்து இன்றைக்கி பொங்கல் செய்யலான்ட்டு இது சீரக சம்பா ரைஸில் வந்து பொங்கல் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணேன். அதில் வந்து 1 கப்பு சீரக சம்பா ரைஸ் கூடவே வந்து 1/2 கப்புக்கு வந்து மூங்கி தாலும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பாலில் தான் இன்றைக்கி வந்து பொங்கலே செஞ்சேன். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த பொங்கல் செய்கிறதுக்காக. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணதே வந்து எனக்கு சூப்பராகவே வந்தது. வெல்லத்தை கரைச்சி இந்த பொங்கலில் ஊற்றிட்டு நெய்யில் வந்து முந்திரி திராட்சைலாம் அதிகமாக போட்டு செய்யும் போதே சூப்பராக இருந்தது. இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து என் பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால என் பசங்க சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்களோன்னு பார்த்தேன். பசங்களே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் நல்லா பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் பண்ணதே நல்லா இருக்குது, நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக அந்த ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தேன். வேறு லெவலாக இருந்தது. நெக்ஸ்ட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே ஆட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. எல்லா ஃபாலோவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து அஜ்மலோடைய வந்து ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தோம். சரி, அவனுடைய ப்ராஜெக்ட் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா பானிபூரி கடை இருந்தது. அவன் எப்போவுமே வந்து பானிபூரினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சரி, அவனுக்கு ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி கொடுத்து
அங்கேயே சாப்பிட்டுட்டு அவனுடைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.